செகண்ட் பேஜ். அரைக்குறை அப்படின்னா முற்று பெறாமையை நம்ம அரைக்குறை அப்படின்னு சொல்லலாம். அரை படிப்புனா நிரம்பா கல்வி அப்படிங்கிறது அரை படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அரை படிப்பு அப்படிங்கிறது நிரம்பா கல்வி. அடுத்து பார்த்தோம்னா அலக்கலக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய்கறியெல்லாம் அலக்கலக்காக அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல, தனித்தனியாய் தனித்தனியாய். அடுத்து வந்து அலக்கழித்தல் இல்லாட்டினா அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருத்துதல் இல்லாட்டினா கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை வந்து பிடிக்க வரப்போ அலக்கழித்தல் பண்ணார்ல, கட்டபொம்மனை அலக்கழித்தல் பண்ணார், அலைக்கழித்தல் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம்ல. அவர் தானே கெடுதலும் பண்ணார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அலைக்குலை யாக்குதல் அப்படின்னா நிலைக்குலைய செய்தல். அலைக்குலை யாக்குது அப்படிங்கிறப்ப அது நிலை குலைஞ்சு போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அள்ளு சில்லு படுதல்னா சில்லு சில்லாக இருக்கும்ல, அப்போ வந்து சிறிது சிறிதாக படுதல், அதுதான் அள்ளு சில்லு படுதல். அள்ளும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும் அப்படின்னு சொல்லலாம். அல்லோல கல்லோலம் அப்படின்னா பார்த்தோன்னா இது சும்மா ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லோலம் கல்லோலம்னா இப்போ வந்து டூர் கூப்பிட்டு போனாங்கன்னா எல்லாம் கத்திக்கிட்டே போவாங்கள்ல ஆரவாரத்தோட, அல்லோலம் கல்லோலம்னு சொல்லிட்டு ஆரவாரமாக போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசர குடுக்கை அப்படின்னா வந்து பதற்றக்காரன் அப்படிங்கிறது அவசர குடுக்கை. அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருள்லேருந்து எடுத்து கொடுத்தல், தன்னுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறது தான் அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அழித்தழித்துனா என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப திரும்ப. இப்போ ரப்பரில் அழிச்சழிச்சு பண்ணுவோம்ல, திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும். அழி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட்டு கேஸில் அழி வழக்கு போட்டான், வீண் வழக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது. அழுக்கல்லன் தொழுக்கல்லன், அழுதுகிட்டே கள்ளத்தனம் பண்ணுறவங்க தொழுது கையை குப்பிக்கிட்டு கள்ளத்தனம் பண்ணுவாங்கல்ல, அப்போ அவங்கள என்ன சொல்லுவாங்க, பாசாங்கு செய்வோன்னு சொல்லுவாங்களா. அடுத்து அழுமூஞ்சி. அழுமூஞ்சினா என்ன சொல்லுவாங்கன்னா பொலிவற்ற முகம் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறது தான் அழுமூஞ்சி. அளப்பழத்தல் அப்படின்னா அளப்புதல் இல்லாட்டினா முறுமுறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அளப்பழத்தல் அப்படின்னா அளப்புறது இல்லாட்டினா முறுமுறுத்தல். அடுத்து அளப்பறிதல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாக அறிதல். இப்போ ஒருத்தவங்களோட உட்கருத்து எப்படி இருக்குங்கிறத நம்ம அளப்பறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மன்னன் வந்து மற்றவங்களோட உட்கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறுவேடம் போட்டு போவாங்கல்ல, இப்போ உட்கருத்தை தந்திரமாக அறிதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அளவலாவுதல் அப்படிங்கிறது எப்படின்னா இப்போ நம்ம அதை வந்து கலந்து பேசுகிறோம்ல, அதுதான் அளவலாவுதல். அளவுபடுத்துதல்னா ஒரு வரையறை செய்தலை அளவுபடுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அல்லாடி தள்ளாடினா வயசான காலத்துலலாம் அல்லாடி தள்ளாடி போவாங்கல்ல, தளர்ந்த நடையாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அள்ளி கொட்டுதல்னா மிக சம்பாதித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அள்ளி கொட்டுறாங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறதா அள்ளி கொட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா அள்ளி கொட்டுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, தேடுதல் செஞ்சால் தானே அவங்களால அள்ளி கொட்ட முடியும். அடுத்து அள்ளி துள்ளுதல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மிக செருக்குதல். ஒருத்தன் நிறையா சம்பாதிச்சானா அவன் வந்து ரொம்ப செருக்கோட தானே இருப்பான். அள்ளி இறைத்தல்னா கையில் இருக்கக்கூடிய காசை வந்து அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் தான் அள்ளி இறைத்தல்னு சொல்லுதல். அள்ளி விடுதல்னா ஏராளமாக கொடுத்தல். சும்மா அள்ளி விடுறான் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, பேச்சே வந்து அள்ளி விடுவாங்கல்ல, ஏராளமாக பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏராளமாக கொடுத்தல். அறக்க பறக்க அப்படின்னா பார்த்தோன்னா விழுந்து விழுந்து விரைவாக அறக்க பறக்க கிளம்பி போகிறான் அப்படிங்கிறப்ப ரொம்ப விரைவாக கிளம்பி போகிறான் அப்படிங்கிற மாதிரி. அறம் பாடுதல். அறம்னா என்னது, தர்மம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. தீச்சோர் பட்டு தீ பயனுண்டாக பாடுதல் தான் அறம் பாடுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரித்துயில். துயில்னா என்னது, தூக்கம், அந்த நித்திரை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் யோக நித்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. அறிமுகம் அப்படின்னா வந்து உனக்கு அந்த முகம் வந்து தெரிஞ்ச முகமாக இருக்கும்ல, அதுதான் அறிமுகம். இல்லாட்டினா பழக்கத்தோடு இருப்பாங்க.